Good morning, students. I am your maths teacher. Now 7th standard mathematics la இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் 4th chapter geometry பார்க்க போறோம். Before that we recall the number system. So number systemல இது வரைக்கும் நம்ம exercise sums நேற்றைய கிளாஸ்ல போட்டு முடிச்சிட்டோம். சரி, இன்னைக்கு ட்ரையாங்கிள்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக் 6thல படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா it is a definition என்ன சொல்லிருக்காங்க. A triangle is a closed figure formed by a 3-line segment has a 3 vertex, 3 angles and 3 sides ன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள்னா இப்படி closed figure, இதுக்கு பேர் தான் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். A B Cன்னு சொல்லுவோம். 3 வெர்டெக்ஸ், ஏங்கிறது ஒரு டெக்ஸ், பிங்கிறது ஒரு டெக்ஸ், சிங்கிறது ஒரு டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சைடு சொன்னோம்னா AB ஒரு சைடு, BC ஒரு சைடு, CA ஒரு சைடு. ஏபி இது எல்லாமே புக்ல இருக்கு. புக்ல இருக்கிற டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்க. பேஜ் நம்பர் 65. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏசி இது வந்து சைட். ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா ஆங்கிள் ஏ கமா ஆங்கிள் பி கமா ஆங்கிள் சி. இல்ல இது ஃபுல் ஃபார்மேட்ல எழுதணும். இப்ப ஆங்கிள் ஏவே எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இப்படி நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, ட்ரையாங்கிள் ஏ பி சி. ஸோ அப்போ ஆங்கிள் ஏ எழுதணும்னா எப்படி எழுதலாம்? CAB ஆங்கிள் CAB. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் என்ன, அந்த ஏ ஆங்கிள் நடுவில் வர மாதிரி எழுதணும். இப்படி நீங்கள் ஃபுல் ஃபார்மேட்லையும் எழுதலாம், CABங்கிறதும் எழுதலாம். இல்லை வெறும் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு வெறும் ஆங்கிள் ஏன்னு கூட எழுதலாம். இப்போ ஆங்கிள் பி எழுத போறீங்க. ஆங்கிள் பி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ABCன்றது எழுதலாம். பாருங்க, ABCன்னு போட்டாலும் ஒண்ணுதான், ஆங்கிள் பின்னு போட்டாலும் ஒண்ணுதான். இந்த போல கட் ஷார்ட் பண்ணி எழுதினாலும் ஒண்ணுதான், இல்ல நடுவுல இருக்கிற ஆங்கிள் இங்க வர மாதிரி, அந்த பி நடுவுல வர மாதிரி எழுதினாலும் ஒண்ணுதான். சோ இதுதான் ஆங்கிள் சொல்றது. அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு என்ன 3 லைன் செக்மெண்ட் இருக்கும், 3 வெர்டெக்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். சோ இதுதான் வந்து நம்ம ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அடுத்தது இது கிளாசிஃபைட் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஷோன் இன் த டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ல என்ன சொல்றோம்? பேஸ்ட் ஆன் சைட்ஸ். இப்ப ட்ரையாங்கிள்லே பேஸ்ட் ஆன் சைட்ஸை பத்தி பேசணும். 3 சைடும் ஈக்குவலா, ட்ரையாங்கிள்லயே 3 சைடும் ஈக்குவலா இருந்தா அது என்னன்னு சொல்றோம்? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனி 2 சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா என்னன்னு சொல்றாங்க? எனி 2 சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 3 பக்கங்களும் வெவ்வேறு இது இருந்துச்சுன்னா, சைடு இருந்துச்சுன்னா, இது 2 இது 3 இது 4 இப்படின்னு வெவ்வேறு இது இருந்துச்சுன்னா, சைட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் சொல்றாங்க. இப்ப பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ், ஸோ அதுல ஒரு 3 இருக்குது பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். அதுல என்ன சொல்றாங்க? 3மே அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் இருந்தா லெஸ் தேன் 90 டிகிரி அப்படி இருந்தா அது என்னன்னு சொல்றாங்க? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுவே ரைட் கரெக்டா ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரின்னு இருந்தா இப்படி போட்டாலும், இல்ல 90 டிகிரின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சோ இப்படி போட்டுட்டா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இப்ப அடுத்தது வந்து என்னன்னு சொல்றாங்க? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் அப்டியூஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி இப்படி வந்தா அதை வந்து அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதெல்லாம் ட்ரையாங்கிளோட என்னது பேசிக். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா எனி 2 சைட்ஸ், அதாவது 2 சைடு ஆட் பண்ணா 3வது பக்கத்தோட கிரேட்டரா இருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க? அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் நீங்க 6thல படிச்சிருக்கீங்க. இப்போ ABC அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இப்படி இருந்தா தான் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆக முடியும். A + B இஸ் கிரேட்டர் தென் C அப்படி இருக்கணும் இல்லையா? அடுத்த கண்டிஷன் என்ன எடுத்திருக்கிறேன்? A சைட் இப்படி போட்டு ABCன்னு எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? A + B இஸ் கிரேட்டர் தென் C. இப்படி இருந்தா தான் நம்மளால ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 2 சைடையும் ஆட் பண்ணா 3வது சைடோட ஈக்குவலா இருக்கும். எனி 2 சைட்ஸ். இப்போ B + C ஆட் பண்ணுங்களேன். B + C இஸ் கிரேட்டர் தென் ஏவா இருக்கணும். பியும் சியும் ஆட் பண்ணீங்கன்னா கிரேட்டர் தென் ஏவா இருக்கணும். அடுத்தது A + C ஆட் பண்ணீங்கன்னா கிரேட்டர் தென் பியா இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்தாதான் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம 6th பேசிக்
பேசிக்ல படிச்சோம். இப்பதான் 7th வந்திருக்கோம். 7thல என்ன சொல்லிருக்காங்க, எப்படி நம்ம சைட்ஸ பத்தி நம்ம படிச்சோமோ, 2 பக்கத்தை ஆட் பண்ணா அது தேர்ட் சைடோட அதிகமா இருக்குன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோமோ, இந்த இந்த 7th போர்ஷன்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா, சம் ஆஃப் த 3 angles of triangle is 180. அதாவது 3 பக்கத்தையும் 3 கோணத்தையும், தட் இஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணுமா, அந்த 3 பக்கத்தையும் ஆட் பண்ணா 180க்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, the sum of 3 angles of triangle is 180 சொல்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்ப படிக்க போறோம். அது பேஜ் நம்பர் 67. அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை பேஸ் பண்ணி சம்முக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ இந்த சம்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும், 3 angles ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 180 கிடைக்கும். 180க்கு அதிகமா போனாலும் அது ட்ரையாங்கிள் கிடையாது, 180க்கு கம்மியா வந்தாலும் அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆங்கிள் எக்ஸாக்டா 180க்கு இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். இத வந்து என்ன பண்றோம், ஆங்கிள் பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். நம்ம வந்து சைட பேஸ் பண்ணியிருந்தா என்ன சொல்லுவோம், a plus b is greater than c ன்னு சொல்லுவோம். அடுத்தது b plus c is greater than a ன்னு சொல்லுவோம். c plus a is greater than b ன்னு சொல்லுவோம். இது வந்து சைட பத்தி பேசியிருந்தோம் போது அது 6th படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம ஆங்கிளை வச்சு பேசுறதுனால இது என்னன்னு சொல்றோம், sum of angles of triangle is 180. 3 பக்கத்தையும் 3 ஆங்கிளையும் கொடுத்திருக்கிற 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி 180க்கு ஈக்குவலா வந்துருச்சுன்னா நம்ம அது என்னன்னு சொல்லிடலாம், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ஆங்கிளை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் குட் நாட் பி ஃபார்ம்டு அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ள போகலாம். எக்ஸசைஸ் இதுதான்ப்பா பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம போட போறோம். சரிங்களா? சரி, 4.1க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Can 30, 60 and 90 be the angles of triangle? So கொடுத்திருக்கிற இந்த 30யும் 60யும் 90யும் நம்மளால ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ முடியும்னா என்ன பண்ணணும், நமக்கு அந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180க்கு ஈக்குவலா வரும். அவ்வளவுதான் கண்டிஷன். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். given angles என்ன கொடுத்திருக்காங்க, அந்த given angles நம்ம எடுத்து எழுதுறோம். sum of the angles, அந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும், 180க்கு ஈக்குவலா இருக்கணும். பாருங்க, 30 plus 60 plus 90 ஆட் பண்ணி பாருங்க. 90 plus 60 வந்து 150, 150 plus 30 வந்து 180. 180க்கு ஈக்குவலா வந்துருச்சு. therefore the given angles form a triangle. So அவ்வளவுதான், இந்த சம் முடிச்சாச்சு. ஆட் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணி 180க்கு ஈக்குவலா, எஸ் ஈக்குவலா வந்துருச்சு. அதனால கொடுத்திருக்கிற ஆங்கிள் மூலமா நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். So செகண்ட் சம் போயிடலாம். Can you draw a triangle with 25 degree, 65 degree and 80 degree as angles? சோ கொடுத்திருக்கிற இந்த டிகிரி வச்சு நம்மளால ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா அதோட டிகிரியை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 180 தான் வரணும். சோ அப்ப 180 வந்துருச்சுன்னா அந்த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 180 கரெக்டா எக்ஸாக்டா சொல்லிட்டுனா நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம். அதர்வைஸ் இட் குட் நாட் பி ஃபார்ம்டு. சோ இப்ப வாங்க ஆட் பண்ணி பார்க்கலாம். The given angle என்ன கொடுத்திருக்காங்க, அந்த given angle எடுத்து எழுதுறோம். 25, 65 and 80 sum of the angles என்ன பண்ண போறோம், இப்ப 25, 65 plus 80 இது மூணுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 170. 180யோட 170 கம்மியான ஆங்கிள். சோ அப்ப நம்மளால கண்டிப்பா ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால தான் it is not equal to 180 போடுறோம். சோ ரீசன் எழுதிட்டோம் பாருங்க. therefore we cannot be draw a triangle with these measures. இந்த மெஷர் கொடுத்திருக்கிற ஆங்கிள்ஸ் வச்சு நம்மளால ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா என்ன வருது, 180யோட கம்மியா வருது. அதனால நம்மளால ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. சோ செகண்ட் சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we pass on to the third sum. தேர்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த தேர்ட் சம்மை பத்தி நிறைய சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதுல 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வந்து 2 பாயிண்ட் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். மத்ததெல்லாம் நீங்க அந்த பிக்சரை வச்சு நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க பிக்சரை வச்சு நீங்க வந்து சம்ம கண்டுபிடிக்கணும். இதுல இந்த 8 சம்முமே பிக்சர் வச்சுதான், ஜாமெண்ட்ரினாலே பிக்சர் வச்சுதான் நம்ம சம்மு போடுவோம். அதனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா இருக்கணும். சோ தேர்ட் சம் பாருங்க. in each of the following triangle find the values of x. ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லயும் அங்க இருக்கிற எக்ஸ் அன்னோன் வேல்யூவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் தானே, ஆங்கிள் எஃப்
ஆங்கிள் இ, ஆங்கிள் எஃப், ஆங்கிள் ஜின்றது ட்ரையாங்கிளோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இங்கிறது, எஃப்ங்கிறது, ஜிங்கிறது. இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ஜி. இந்த இடம் எனக்கு தெரியாது. பாருங்க, ட்ரையாங்கிள்ல 3 இடத்த கொடுத்துட்டாங்க. 80 ஆங்கிள் இ வந்து 18 கொடுத்துருக்காங்க. இ ஆங்கிள் வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் எஃப் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 55 கொடுத்துருக்காங்க. ஆனா ஆங்கிள் ஜி வந்து நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. சோ 2 வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஒரு வேல்யூ தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, the angle sum of property, அதை ஷார்ட்கட்ல சொல்லியிருக்காங்க. the angle sum property we know that 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 180க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆங்கிள் இ, ஆங்கிள் எஃப், ஆங்கிள் ஜி. இது புரியும்னு நினைக்கிறேன். இங்க பிக்சர்ல இருந்து பேர் எடுக்கிறோம். இங்க ஆங்கிள் இ ஆட் பண்றோம். அது எதோட? ஆங்கிள் எஃபோட. அதோட எதை ஆட் பண்றோம்? ஆங்கிள் ஜி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா வரும்? 180க்கு. ஆங்கிள் இ என்னது? 80 பிளஸ் ஆங்கிள் எஃப் என்னது? 55 பிளஸ் ஆங்கிள் ஜி என்னது? எக்ஸ் நமக்கு தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 180. இப்ப 80 பிளஸ் 55 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? வந்த ஆன்சரோட 180 மைனஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 135. ஸோ அடுத்தது 135, இதெல்லாம் வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்துல பார்த்தோம். 135 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. பாருங்க, லெஃப்ட் சைட்ல அன்னோன் இருக்கு. இப்ப ரைட் சைட்ல நம்பர்ஸ் ஒன்னு இருக்கு. இந்த நம்பரும் ஒன்னா பண்ண போறோம். அப்ப எக்ஸ தனிமையா விட்டுட்டு, லெஃப்ட் சைட்ல இருக்க எக்ஸ தனிமையா விட்டுட்டு, ரைட் சைட்ல என்ன இருக்கு? 180 இருக்கு. அது கூட என்ன மைனஸ் பண்ண போறோம்? 135 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 135 ஆயிடும். அப்போ 180ல 135 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 45. ஸோ நான் இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த பிக்சரை வச்சு தான் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் 8 சம்மும் போடணும். எப்படி போட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் இ, ஆங்கிள் எஃப், ஆங்கிள் ஜி, இது 3த்தையும் ஆட் பண்ணிட்டா 180க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நமக்கு இந்த 2 வேல்யூ ஆங்கிள் இயும் ஆங்கிள் எஃப் டிகிரி கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஜி தான் தெரியாது. அந்த அன்னோனை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணி 180க்கு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜி வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதே பேஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸும் நம்ம போட போறோம். 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி 180ல இருந்து மைனஸ் பண்ணணும். அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆன்சர்ஸ் மாறும். ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்க, இதே போல பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எம்மோட வேல்யூஸ் கேட்டு இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் பாருங்களேன். நமக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி மூலமா நமக்கு என்ன தெரியும்? 3 ஆங்கிளையும் ஆங்கிள் எம், ஆங்கிள் என், ஆங்கிள் ஓவை ஆட் பண்ணா 180க்கு ஈக்குவலா வரும். அதுதான் நமக்கு தெரியும். ஸோ அப்ப ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி மூலமா ஆங்கிள் எம், ஆங்கிள் என் பிளஸ் ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு 180. அப்படியே நம்பரை போடுங்க. ஆங்கிள் எம் பதிலா எக்ஸ், இந்த பிளஸுக்கு பிளஸ், ஆங்கிள் என்னுக்கு பதிலா என்னன்னு போட போறேன்? 96 போட போறேன். 96 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஓ என்னது? 22 இஸ் ஈக்குவல் டு 180. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 90. ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி மூலமா இந்த 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 96 பிளஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் இந்த 96 பிளஸ் 22 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 பிளஸ் 2 8 கிடைக்கும். 9 பிளஸ் 2 11 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 180 அந்த பக்கம் தூக்கிட்டு வர போறோம். therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 180 மைனஸ் 118. இந்த 180 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 118 வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 180ல இருந்து 118 மைனஸ் பண்ணா, 180ல இருந்து 118 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க? வரக்கூடிய ஆன்சர் 62 டிகிரி. அப்ப எக்ஸோட அன்னோன் வேல்யூ என்னது? நமக்கு 62. இப்ப பாருங்களேன், தேர்ட் சம் அதே போல ஒரே ஒரு இந்த தேர்ட் சம் எக்ஸ்ட்ரா மட்டும் சொல்லிடுறேன். இப்படி பிக்சர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் இப்படி இங்க வந்து XYZ பேர் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா பேர் கொடுக்கறாங்க. அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம பேசணும். இது வந்து 29 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்து இந்த போல பாக்ஸ் கொடுத்தாலே அது 90 டிகிரி ரைட் ஆங்கிள் அப்படின்ற அர்த்தம். இந்த ஆங்கிள் வந்து
2x plus 1 கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆங்கிள் வந்து 29 கொடுத்திருக்காங்க. இந்த ஆங்கிள் இப்படி பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆங்கிள் y என்னது நமக்கு 90 டிகிரி. z என்னது 2x plus 1. ஸோ அப்ப நம்ம எப்படி ஆட் பண்ணணும்? ஆங்கிள் x plus angle y plus angle z is equal to 180. புரியுதுங்களாமா? ஆங்கிள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருது 29. ஆங்கிள் ஒய்க்கு என்னன்னு நம்ம போடணும் 90 டிகிரி. அங்க பாக்ஸ் போட்டிருக்காங்களே, வேல்யூஸ் போடலையே, டிகிரி போடலையே நினைக்க கூடாது. அதுக்கு பதிலாக தான் பாக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டிஃபரன்சியேஷன்ல உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் தேர்ட் சம் எடுக்கிறேன். மற்றபடி எல்லாமே செகண்ட் சம் தேர்ட் சம் சிமிலரா தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் மாதிரி தான் இருக்கு. தேர்ட் சம் மட்டும் இந்த போல பாக்ஸ் 90 டிகிரின்னு குத்துருக்கிறதுனால நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல ஆங்கிள் Z வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 2x plus 1. ஸோ 2x plus 1 is equal to 180. இல்லைங்களா? இப்போ 29 plus 90 என்ன கிடைக்கும்? 9. 9 plus 2 11. அடுத்தது இங்க plus 2x கிடைக்கும், plus 1 கிடைக்கும், is equal to 180. நெக்ஸ்ட் இந்த 119 plus 1 என்ன கிடைக்கும்? 120. So 120 plus 2x is equal to 180. 120 plus 2x is equal to 180. அப்போ என்ன கொடுத்திருக்கோம்? 120 plus 2x is equal to 180 நம்ம கடைசியா முடிச்சோமா? இந்த 120 இப்படி கொண்டு போங்க. அப்ப 2x is equal to 180 minus 120. So 180ல 120 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். So 2x is equal to 60 னா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 30. இதுல பாதி இல்லையா? 2x is equal to 60 னா x பக்கத்துல 2 இருக்கக்கூடாது, இந்த பக்கம் டிவைட் பண்ணோம். அப்ப x is equal to 30. So இப்படி தான் எல்லா சம்மும் கண்டுபிடிக்கணும். So next we pass on to the fourth sum. Fourth sum ரொம்ப ஈஸி பாருங்க. 2 line segment AD, அந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 line segment AD and BC intersecting at the point O. Joining AB and DC we get the two triangles. Triangle AOB and triangle DOC are shown in the picture. Find angle A and angle B. So condition la கொடுத்திருக்காங்க. So மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. இந்த fourth question மறுபடியும் படிக்கிறேன். என்ன கொடுத்திருக்காங்க? 2 line segment AD and BC. AD ஒரு line segment and BCங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்னு சொல்றாங்க. இன்டர்செக்டிங் அட் தி பாயிண்ட் O. இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட் எங்க போய் இணைதான்? அட் த பாயிண்ட் Oங்கிறதுல இணைதான். ஜாயினிங் AB and DC. ஜாயினிங் AB and DC we get two triangles. இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா எனக்கு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆயிடுதான். அடுத்தது ட்ரையாங்கிள் AOB and ட்ரையாங்கிள் DOC. இந்த ட்ரையாங்கிள் AOBயும் இந்த ட்ரையாங்கிள் DOCயும் shown in the figure. இப்படி இது ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுதா? இதுல அவங்க என்ன கேக்குறாங்க? ஆங்கிள் ஏஓ ஆங்கிள் பி என்ன? இதுல என்ன கேக்குறாங்க? ஆங்கிள் ஏவோட வேல்யூ ஆங்கிள் பியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் ட்ரையாங்கிள் டிஓசி ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் பாத்தீங்கன்னா என்ன வரும்? இது ரெண்டும் வெர்டிகலி ஆப்போசிட். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம் இந்த ஜாமெட்ரியில. இப்படி ரெண்டு லைன் இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் ஓனா இந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்டிங் அட் தி பாயிண்ட் ஓனா இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன். இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் டிஓசி ஆங்கிள் ஏஓபி is equal to angle DOC. Angle AOB is equal to angle DOC ன்னு கொடுத்திருக்காங்க. Since the vertically opposite angles are equal. Therefore, triangle A அந்த இடத்தை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? Y ன்னு வச்சுக்கிறோம். எந்த இடத்தை? இந்த இடத்தை நம்ம இந்த இடத்த ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஏன் ஒய்ன்னு வச்சுக்கிறோம்னா ஏற்கனவே எக்ஸ்ன்னு வந்துருச்சு இல்லைங்களா? வேரியபிள் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்ப அடுத்த இன்னொன்னு அன்னோன் வேரியபிள் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் நம்ம சேம் தானே, இது இன்டர்செக்டிங்கிறதுனால இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல். இதுவும் ஒய்னா இதுவும் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்தது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது by the angle sum properties of triangle we have. இப்போ அந்த triangle AOB ஓட சைடு ஆட் பண்ணுங்க. ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் B பிளஸ் ஆங்கிள் ஓன்றதும் எழுதலாம், இல்ல ஆங்கிள் AOBன்னு எழுதலாம். ஃபுல் ஃபார்மேட்டா AOBன்னு எழுதலாம். அதுதான் இங்க எழுதிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு இன்னொரு triangle என்ன இருக்கு?
டிஓசி இருக்கு இல்லைங்களா, அப்ப ஆங்கிள் டி பிளஸ் ஆங்கிள் சி. அடுத்தது ஆங்கிள் ஓவை எப்படி எழுதலாம், ஏன்னா ரெண்டு இடத்துலயும் ஓன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துலயும் ஓன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும் ஓ சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனாலதான் இங்க ஃபுல் நேம் எழுதிருக்காங்க பாருங்க, ஏஓபி. இங்க வந்து டிஓசின்னு ஃபுல்லா எழுதிருக்காங்க. இது இந்த ட்ரையாங்கிள், இது இன்னொரு ட்ரையாங்கிள், கீழே இருந்து இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3x. அவங்களே ஆங்கிள் 3xன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிக்கு 2x கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஆங்கிள் ஏஓபிக்கு என்னன்னு வச்சிருந்தோம், ஒய்ன்னு வச்சிருந்தோம். அது போல இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிக்கு 70, ஆங்கிள் சிக்கு 30, ஆங்கிள் டிஓசிக்கு மறுபடியும் நம்ம என்னன்னு சொன்னோம், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால ஆங்கிள் ஏஓபியும் ஆங்கிள் டிஓசியும் ஈக்குவல் சொன்னோம். அதனால இதுவும் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இது என்னத்துக்கு ஈக்குவல், 180க்கு ஈக்குவல். சோ இப்ப பாருங்க, இனிமேட்டு இது வரைக்கும் தான் நம்ம எடுக்க வேண்டியது, மற்றதெல்லாம் சிம்பிளிபிகேஷன் தான். 3x பிளஸ் 2x சேர்ந்ததுன்னா என்ன வரும், 5xன்னு வரும். பிளஸ் y, இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், 100 பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ இது கிளியரா இருக்கும்னு நான் புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க என்ன வரும், 5x பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், 5x எழுதிட்டோம். இந்த y வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஒய்ன்னு ஆயிடும். அப்ப ஏற்கனவே 100 இருக்கு, ஏற்கனவே y இருக்கு, இந்த y இங்க கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் y. அப்ப பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கெட் கேன்சல். ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்கும், 100 மட்டும்தான் இருக்கும். அப்ப 5x இஸ் ஈக்குவல் டு 100. நமக்கு எக்ஸ் பக்கத்துல இருக்க அந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். ஏன்னா இங்க இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும்போது மல்டிப்ளை ஆயிடுது, இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆயிடுது. தர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சோம், எக்ஸோட வேல்யூ தான் 20ன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஏ ஆங்கிள் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம், 20ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப 3 into 20 நமக்கு என்ன கிடைக்குது, 60. ஆங்கிள் ஏ வந்து 16 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஆங்கிள் பி பார்க்கலாம். ஆங்கிள் பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2xன்னு கொடுத்துருக்காங்க. 2 into எக்ஸோட மதிப்பு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 20. That is 40. Therefore angle A is equal to 60, angle B is equal to 40. Next we pass on to the fifth sum. Observe the figures and find the value. ரொம்ப ஈஸி. ஆங்கிள் ஏ ஆங்கிள் என் பிளஸ் ஆங்கிள் ஜி பிளஸ் ஆங்கிள் எல் பிளஸ் ஆங்கிள் இ பிளஸ் ஆங்கிள் எஸ். இது ரெண்டு விதமாவும் போடலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம், இது பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சும் போடலாம், இல்ல இது இன்னொரு ட்ரையாங்கிள் வச்சு போடலாம். சம் ஆஃப் த 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 அப்படிங்கறதையும் சொல்லலாம். இல்ல ஆங்கிள் இது எல்லாமே 60, இது வந்து ஈகுலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் இல்லைங்களா, அப்படி பேஸ் பண்ணியும் போடலாம். இது ரெண்டு வழியா போடலாம். இந்த given figure we have two triangles, namely என்னென்ன triangle இருக்குன்னு நான் இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா. by angle sum property, sum of angles angle A plus angle G plus angle E is equal to 180 சொல்லிட்டாங்களா. அடுத்தது இன்னொரு triangleல triangle NLS, அதுல angle N angle L angle S is equal to 180. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 360 கிடைக்கும். அவ்வளவுதான். சரி, 6th sum we see in the second video.